நம்மள நெறைய பேரோட சைல்ட்ஹுட் டேஸ நம்ம யோசிச்சு பார்த்தா, நமக்கு GTA வைஸ் சிட்டி, WWE, ஹிப்ஹாப் மியூசிக், ஜெட்எக்ஸ், கார்ட்டூன் நெட்வொர்க், சீட்டோஸ் இந்த மாரி உள்ள நெறைய விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வரும். நம்ம சைல்ட்ஹுட் டேஸ்ல பார்த்த கார்ட்டூன்ஸ், ஷோஸ், நம்ம விளையாடின வீடியோ கேம்ஸ் இது எல்லாமே வெஸ்டர்ன் பாப் கல்ச்சர பேஸ் பண்ண விஷயங்கள். ஸோ நம்ம இதில பார்த்தோம்னா, அங்க இது எல்லாமே கனெக்டடா இருக்கு. மியூசிக், டிவி ஷோஸ், ஃபேஷன், கலெக்டபிள், ஸ்கேட் போர்டிங் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. நம்ம இந்தியாவ என்னதான் கல்ச்சர் ரிச் கண்ட்ரின்னு சொன்னாலும், நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான கல்ச்சுரல் ஈக்கோசிஸ்டம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான டாபிக் தான். நம்ம நெறைய இடத்துல இத பார்த்துருக்க மாட்டோம். நம்ம ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு டாபிக்ன்னு எனக்கு தோணுச்சு. அதான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ முதல்ல நம்ம கல்ச்சர்னா என்ன, சப்கல்ச்சர்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ கல்ச்சர்னா பேசிக்கலி இப்போ நம்ம இந்தியன்ஸை எக்ஸாம்பிளாக எடுத்தால் நம்மளோட ஃபேமிலி வேல்யூஸ், நம்ம கொண்டாடிய ஃபெஸ்டிவல்ஸ், மெயின் ஸ்ட்ரீமாக எல்லாரும் ஃபாலோ பண்ணிய விஷயங்கள் எல்லாமே கல்ச்சரில் வரும். சப்கல்ச்சரை நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தா அது இப்போ நீஷாக இருக்க விஷயங்கள், இப்போ கார் எந்தூசியா, ஸ்னீக்கர் ஹெட்ஸ், ஸ்ட்ரீட் வியர்ஸ் விரும்பியவங்க, ஹிப்ஹாப் மியூசிக் விரும்பியவங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நீஷாக இருக்கதை வந்து நம்ம சப்கல்ச்சர்னு சொல்லுவோம். இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சரை நம்ம பார்த்தா அங்கே வந்து சின்ன வயசுலேயே இந்த சப்கல்ச்சருக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கிட்டுக்கும் அவங்களோட ஸ்கில்லை எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கும். அங்கே வந்து ஒரு 10 வயசு பையன் ரோட்டில் லெமனேட் ஸ்டால் போட்டு லெமன் ஜூஸ் வந்து வித்துட்டு இருப்பான். கார்ட்ஸை ட்ரேட் பண்ணியது, ஸ்னீக்கர்ஸ் ட்ரேட் பண்ணியது, அங்கே அந்த யங் ஏஜ்லேயே கிட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஈக்கோ சிஸ்டத்தில் தான் வளரும். ஸோ அந்த யங் ஏஜ்லேயே எல்லா கிட்ஸுக்கும் அவங்களோட ஸ்கில்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண உள்ள சான்ஸ் இருக்கு. சின்ன வயசுலேயே அந்த ஆண்டர்பிரினோரியல் மைண்ட் செட் உள்ளவங்க அதுக்கு ஏற்றது மாதிரி இந்த மாதிரி கார்டு ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகிட்டு இருப்பாங்க. சில கிட்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக இருப்பாங்க. அவங்க வந்து இந்த கிராஃபிட்டி ஆர்ட் மாதிரி உள்ளது, இல்லைன்னா அந்த ஸ்னீக்கர்ஸில் கஸ்டமைஸ் பண்ணியது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அங்கே சின்ன வயசுலேயே கிட்ஸுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணும். ஸோ அதுவே நம்ம இங்கே இந்தியாவில் பார்த்தா நம்ம பார்த்து வளரியதெல்லாம் இந்த வெஸ்டர்ன் கண்டென்ட். நம்ம டிவியில் பார்த்ததாகட்டும், நம்ம விளையாடிய கேம்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே அந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கும். நமக்கு அதில் நிறைய விஷயங்கள் பிடிக்கும், நம்ம அதை ஃபாலோ பண்ணோன்னு நினைப்போம். ஆனால் இங்கே வந்து அதுக்கான ஸ்பேஸ் கிடையாது. இங்கே உள்ள பேரண்ட்ஸ் ஆகட்டும், இங்கே உள்ள ஸ்கூல் ஆகட்டும், இங்கே உள்ள ஈக்கோ சிஸ்டம் வந்து இந்த ஸ்கில்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஃப்ரெண்ட்லியான ஈக்கோ சிஸ்டம் கிடையாது. ஸோ இதுக்கு கூட கனெக்ட் ஆகிருக்க ப்ராப்ளம்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சரை நம்ம எடுத்தா அங்கே ஸ்ட்ரீட் வேர், மியூசிக், டான்ஸ், ஸ்னீக்கர்ஸ், கிராஃபிட்டி ஆர்ட் இது எல்லாமே அந்த கல்ச்சரில் கனெக்ட் ஆகிருக்க ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதில் என்ன நம்ம டீப்பாக பார்த்தோம்னா அங்கே வந்து இந்த கல்ச்சரை பேஸ் பண்ண பிராண்ட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சுப்ரீம் ஆகட்டும், அதே மாதிரி நைக்கி ஆகட்டும். ஸோ இவங்க வந்து இவங்களோட பிராண்டை க்ரோ பண்ணியதுக்கு இவங்க இந்த சப்கல்ச்சரில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சப்கல்ச்சரில் உள்ள ஆர்டிஸ்ட்டு கூட கொலாபரேட் பண்ணியது. ஸோ அதில் என்ன ஆகும்னா ஒரு பொட்டன்ஷியலான ஒரு ஆர்டிஸ்ட்டை இவங்க ஃபிகர் அவுட் பண்ணி அவங்களுக்கு மேலே இவங்க இன்வெஸ்ட் பண்ணால் அவங்க ஒரு நாள் பெருசாக க்ரோ ஆகும்போது அந்த கிரெடிபிலிட்டி வந்து இந்த பிராண்டுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அந்த பர்சன் எவ்வளோ பெருசாக க்ரோ ஆவாங்களோ அந்த ஆடியன்ஸ் இந்த பிராண்டு கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணும். ஸோ அங்கே வந்து பிராண்ட்ஸும் சப்கல்ச்சரும் நிறைய இடத்துல கனெக்டடாக. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹிப்ஹாப் கல்ச்சரை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்தால் அது வந்து ஒரு காலத்தில் அப்ரஸ்டு பீப்புள் அவங்களோட வாய்ஸை வெளியில் கொண்டு வர்றதுக்கு யூஸ் பண்ண ஒரு டூல் தான் ஹிப்ஹாப். இப்போ இந்த மாதிரி பிராண்ட்ஸ் வந்து அதில் உள்ள ஆர்டிஸ்ட்டை ஃபைன் பண்ணி அவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ தான் அந்த பீப்புள் பெருசானாங்க. அந்த ஹிப்ஹாப் இண்டஸ்ட்ரியே $1 பில்லியன் இண்டஸ்ட்ரியாக க்ரோ ஆச்சு. ஸோ அதை அப்படியே நம்ம இங்கே இந்தியாவில் பார்த்தா நமக்கு இங்கே இருக்க பிரச்சனை என்னென்னா எந்த பிராண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்கோ சிஸ்டம் இருக்காது. ஒரு பிராண்ட் வந்து ஒரு ட்ரெண்டை பார்த்து தான் போயிட்டுருக்கும். இப்போ என்ன மார்க்கெட்டில் இருக்குது, இல்லைன்னா பெஸ்ட்டை பார்த்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதை இங்கே ஃபாலோ பண்ணியது. அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் பேஸ்டாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் யோசிச்சாலே தெரியும் இங்கே எந்த பிராண்ட்ஸுக்கும் ஒரு ப்ராப்பரான ஐடென்டிட்டி இருக்காது, எந்த பிராண்ட்ஸுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்காது. நீங்கள் இப்போ இந்தியன் பிராண்ட்ஸ் ஆகட்டும், இந்தியன் மியூசிக் ஆகட்டும், எதுக்குமே ஒரு ஈக்கோ சிஸ்டம், ஒரு கனெக்டிவிட்டி இருக்காது. இங்கே இருக்க ஒரு பிக்கெஸ்ட் ப்ராப்ளமே இங்கே கரெக்டான ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிடையாது. இங்கே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃபாலோ பண்ணியது என்னென்னா ஒரு ஆள் சக்ஸஸ் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்களோ அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க.
ஸோ இவங்க ஓனா இவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண மிஸ் பண்ணோம். இப்போ மியூசிக் எடுத்தா ஒரு ட்ரெண்ட், ஒரு டைப் ஆஃப் மியூசிக் ஹிட் ஆகிட்டு இருக்குன்னா எல்லாரும் அதையே பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ மூவிஸ் எடுத்தா ஒரு டைப் ஆஃப் மூவிஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னா எல்லாரும் அதையே எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே அந்த யூனிக் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணியதுக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி. இன்னொரு விஷயம் என்னன்னா லேக் ஆஃப் கொலாபரேஷன். இங்கே வந்து கொலாபரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப கம்மி, இல்லைன்னா நம்மளால் பார்க்கவே முடியாது நிறைய இடத்துல. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம WWE எடுத்தா WWE வந்து அவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம். நான் இப்போ WWE பார்க்கறது கிடையாது. ஆனாலும் ஒரு விஷயம், சில விஷயங்கள் என்ன இப்போ அப்பப்போ பார்க்க வைக்கிறதே லோகன் பாலோட என்ட்ரி WWEல. ஸோ லோகன் பால் வந்து யூடியூபர். லோகன் பாலுக்கு வந்து அவ்வளோ அத்லட்டிசம் இருக்கலாம், பாக்ஸிங் எல்லாம் இடையில பண்ணி இருக்கலாம். ஆனால் அங்கே அந்த கொலாபரேஷன் வந்து ஹேப்பன் ஆகுது. அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒரு யூடியூபர் அவங்க கொண்டு வரதுக்கு யோசிக்கல. ஏன்னா அங்கே வேல்யூ தான் முக்கியம். மெயினாக கிராஸ் கொலாபரேஷன். இப்போ நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், நம்மளோட இண்டஸ்ட்ரியில் ஆடியன்ஸ் வந்து கம்மியாவாங்கன்னா இன்னொரு இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் ஆடியன்ஸை கொண்டு வரணும். அப்போ கிராஸ் கொலாபரேஷன்ஸ் ஹேப்பன் ஆகும். டிஃப்ரெண்டான ஃபீல்டில் டிஃப்ரெண்டான பீப்புள் டிஃப்ரெண்டாக யூனிக்காக கொலாபரேட் பண்ணும்போது தான் அந்த இண்டஸ்ட்ரி வந்து வேற ஒரு டைமென்ஷனில் இவால்வ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் நம்ம இங்கே பார்க்கறதே ரேரான விஷயம். இப்போ நிறைய பிராண்ட்ஸ், நிறைய ராப்பர்ஸ் இவங்க எல்லாம் ஒவ்வொரு விஷயங்களை புஷ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ தமிழில் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தால் தமிழ் ஸ்ட்ரீட் வேர் பிராண்ட்ஸ் வந்து வருது. தமிழ் ராப்பர்ஸ் வந்து ஒவ்வொரு ஐடென்டிட்டியை புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் அது ஏன் நிறைய இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகாதுன்னா அங்கே இந்த ஈகோ சிஸ்டம் கிடையாது. இந்த ஈகோ சிஸ்டம் பில்ட் ஆகாமல் நம்மளால் ஒரு ஐடியாலஜியை வெளியில் கொண்டு வர முடியாது. இப்போ ஸ்ட்ரீட் வேரை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணா நம்ம ஸ்ட்ரீட் வேர் வந்து லான்ச் பண்ணு. அப்போ அந்த குரூப் ஆஃப் பீப்புளை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரேப்பர் இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு சின்ன ஃபாலோயிங் இருக்கு. அந்த பீப்புள் வந்து அவரை பார்த்து அட்மையர் பண்ணியாங்க, ஃபாலோ பண்ணியாங்கன்னா அந்த ரேப்பர் அந்த ஸ்ட்ரீட் வியரை யூஸ் பண்ணா அந்த ஆடியன்ஸுக்கு அது கனெக்ட் ஆகும். மற்றபடி நம்ம ஒரு பிராண்டை டெவலப் பண்ணி வச்சு நம்ம ட்ரெஸ்ஸை எல்லாம் ரெடி பண்ணி டிசைன் எல்லாம் ரெடி பண்ணி யார் அதை வாங்குவா, யார் அதை கனெக்ட் பண்ணுவா? அந்த கனெக்டிவிட்டியை நம்ம தான் கிரியேட் பண்ணணும். அந்த ஸ்டோரியை நம்ம தான் சொல்லணும், அந்த ஸ்டோரியை நம்ம தான் கிரியேட் பண்ணணும். ஸோ இங்கே ப்ராப்ளமே என்னன்னா லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ ஒரு ரேப்பர் எக்ஸாம்பிள் எடுத்தால் அவர் வெஸ்டர்னில் உள்ள ஒரு ரேப்பரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவார். அவர் பண்ணிய விஷயங்களெல்லாம் இவர் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுவார். ஆனால் அதனால் அந்த அவுட்புட்டை கொண்டு முடியாது. ஏன்னா இங்கே மிஸ் ஆகிய ஒரு விஷயமே இந்த ஈகோ சிஸ்டம். அங்கே அந்த ஈகோ சிஸ்டம் இருக்குது, இங்கே அந்த ஈகோ சிஸ்டம் என்ன இல்லை. நம்ம என்ன தான் அங்கேருந்து காப்பி பண்ணாலும் அதை இன்ஸ்பயர் பண்ண ட்ரை பண்ணாலும் இந்த ஈகோ சிஸ்டம் இல்லாமல் நமக்கு இங்கே ஸ்ட்ராங்கான ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஸ்ட்ரீட் வேர் பிராண்ட் தமிழ்நாட்டில் ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்க இந்த ஈகோ சிஸ்டமை உருவாக்கணும். அவங்க அந்த ஸ்ட்ரீட் வேர் பிராண்டை ரிலேட் பண்ண ரேப்பர்ஸோ கிரியேட்டிவ் பீப்புள் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்கள கூட கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபன் பண்ணி ஒர்க் பண்ணி நீங்களும் க்ரோ ஆகி அந்த பீப்புளும் க்ரோ ஆனால் தான் அந்த ஈகோ சிஸ்டம் க்ரோ ஆகும். இந்த ஈகோ சிஸ்டம் க்ரோ ஆனால் தான் இந்த ஈகோ சிஸ்டத்துக்காக ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் ஆகும். ஒரு ஐடியாலஜி, ஒரு ஐடென்டிட்டி நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அந்த ஐடென்டிட்டியை ட்ரஸ்ட் பண்ணி ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் ஆகும்போது தான் இந்த இண்டஸ்ட்ரியே க்ரோ ஆகும். இந்த சப்கல்ச்சர்னு உள்ள ஒரு விஷயமே க்ரோ ஆகும். ஸோ நம்ம இதில் யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது. இப்போ நாங்களும் ஒரு டைமில் மியூசிக் வீடியோஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இந்த ஈகோ சிஸ்டம்க்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. எப்படி ஒரு மியூசிக் வீடியோ பண்ணான்னு தெரியாது. எப்படி அதை வெளியில் கொண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணான்னு தெரியாது. இது எதுவுமே தெரியாது. சும்மா மியூசிக் வீடியோஸ் பண்ணுவோம், ஒவ்வொரு மியூசிக் வீடியோஸை பார்ப்போம், இன்ஸ்பயர் ஆகும், மியூசிக் வீடியோ பண்ணுவோம், யூடியூப்பில் போடுவோம். அது வந்து பெருசாக ரீச் ஆகாது. 10,000 20,000 வியூஸ் போவோம் அந்த டைம். ஆனால் என்னென்னா அந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகும்னு உள்ள நாலேஜ் எனக்கு அப்போ கிடையாது. எப்படி மலேசியன் மியூசிக் ஆர்டிஸ்ட் எல்லாம் மியூசிக் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படி அவங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க, அங்கே எப்படி அந்த சப்போர்ட் இருந்து, இது எதுவுமே எனக்கு அப்போ தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு ஈகோ சிஸ்டத்தை உருவாக்குனாங்க. நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் ஒரு ரேப்பராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு க்ளோத்திங் பிராண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னாலும் சரி, ஈகோ சிஸ்டம்மை க்ரியேட் பண்ணாமல் இங்கே நீங்கள் எதுவுமே பண்ண முடியும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வெஸ்ட்டை பார்த்து அதை அப்படி எங்கே காப்பி அடிக்கணும்னு கிடையாது. இப்போ நீங்கள் ஜப்பான் எக்ஸாம்பிள் எடுத்தால் ஜாப்பனீஸ் கல்ச்சருக்கும் வெஸ்டர்ன் கல்ச்சருக்கும் சம்மந்தமே இருக்காது. அவங்களுக்கு மொத்தமாக அவங்களோட ஸ்ட்ரீட் வேர் பிராண்ட்ஸ், அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்களோட கல்ச்சர்லாம் மொத்தமாக டிஃப்ரெண்டாக இருக்குது. நம்ம வெஸ்ட்டை பார்த்து அங்கே உள்ள விஷயத்தை அப்படி எங்கே காப்பி பண்ணணும்னு கிடையாது. நமக்குன்னு நிறைய ஐடென்டிட்டி இருக்குது. இந்தியன்ஸுக்கு நிறைய ஐடென்டிட்டி இருக்குது, இந்தியன்ஸுக்கு நிறைய கல்ச்சர் இருக்குது. அதை பேஸ் பண்ணியே நம்மளால் ஒரு ஈகோ சிஸ்டத்தை க்ரியேட் பண்ண முடியும்.
நம்மளோட ஐடென்டிட்டியை நிறைய பேர் அதை பார்த்து ஃபாலோ பண்ண முடியும். இப்போ தமிழுக்கு நிறைய ஐடென்டிட்டி இருக்கு. அந்த ஐடென்டிட்டியை வச்சு நம்ம ஒரு ஈகோ சிஸ்டத்தை கிரியேட் பண்ணும்போது வேற ஸ்டேட்ல உள்ள பீப்புள் கூட அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு. அவங்களுக்கு இதுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் வர சான்ஸ். ஸோ நம்ம வந்து இன்னொருத்தங்களை பார்த்து அதை காப்பி பண்ணி இங்கே ஒரு விஷயம் பண்ணணும் இல்லை. நமக்கு வந்து ஸ்கேட் போர்டிங் வந்து பண்ணணும்னு கிடையாது. நமக்கு வந்து கிராஃபிட்டி ஆர்ட் பண்ணணும்னு கிடையாது. நம்மளால வேற நிறைய விஷயங்கள் இதை விட யூனிக்காக பண்ண முடியும். அதை பண்ணி நம்ம ஒரு ஈகோ சிஸ்டத்தை நம்ம கிரியேட் பண்ணி அதை நிறைய பேரை ஃபாலோ பண்ண வைக்கணும். அப்போந்தான் நமக்கு தனியான ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இந்தியாவில் இதுக்கெல்லாம் டேலண்ட் இல்லையான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இந்தியாவில் மோர் தேன் எனஃப் டேலண்டட் பீப்புள் இருக்காங்க. அவ்வளவு நல்ல ராப்பர்ஸ் இருக்காங்க, டான்சர்ஸ் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் இருக்காங்க, கிரியேட்டிவான பீப்புள் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு யாருக்குமே அவங்களோட டேலண்ட்டை சொசைட்டிக்கு எக்ஸிபிட் பண்ணியதுக்கான ஸ்பேஸ் கிடையாது. அதை சப்போர்ட் பண்ணியதுக்கான பிராண்ட்ஸ் கிடையாது. டாப் லெவல் பீப்புள் வந்து அதுக்கு பெருசாக சப்போர்ட் கொடுக்கிறது கிடையாது. ஸோ நம்மளால் இப்போ என்ன பண்ண முடியும்னா, எப்படி கொலாபரேஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியும்னு யோசிங்க. அது கஷ்டம்தான், எல்லாருக்கும் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது ஈஸியாக. நீங்கள் சொல்லி புரிய வைங்க, உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும், உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும். மேக்ஸிமம் டோர்ஸை ஹிட் பண்ண பாருங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ண பாருங்கள், பீப்புள் கூட கனெக்ட் ஆகுங்க, உங்கள் ஐடியாலஜிஸை ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு கல்ச்சரை இன்னொரு விஷயத்தை பார்த்து காப்பி பண்ணிட்டு இருக்கிறது வரைக்கும் நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். நமக்கு தனியாக ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண முடியாது. இந்தியன் பிராண்ட்ஸ் வெளியில் வரணும்னா இந்தியா வந்து அதுக்கான ஈகோ சிஸ்டத்தை பில்ட் பண்ணணும், அதுக்கான டேலண்ட்டை வெளியில் கொண்டு வரணும். ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு வந்து நம்மளை திரும்பி பார்க்கணும். நம்மளோட ஐடியாலஜிஸ் வந்து பார்க்க கூலாக இருக்குன்னு அவங்க இதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இந்தியா வந்து டெவலப் ஆகும். ஸோ இதெல்லாம் இப்போ சேஞ்ச் ஆகுதான்னு கேட்டால் சேஞ்ச் ஆகுது. இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட கிட்ஸோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண நிறைய சப்போர்ட் பண்ணியாங்க. பீப்புள் வந்து ட்ரை பண்ண பார்த்துட்டு இருக்க இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் அவங்களால முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய அண்டர் கிரவுண்ட் ஷோஸ் நடக்குது, நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இந்த ஒரு கனெக்டிவிட்டி தான் இங்கே லேக் ஆகிய விஷயம். இது 100% நான் ஃபீல் பண்ணிய விஷயம். ஸோ நீங்கள் இதை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஏதாவது தாட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், பை பை.